ஹிஜாப் ஸ்டைல் நம்பர் 5. இந்த ஹிஜாப் ஸ்டைல் வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நான் வந்து அன்பிளான்டாக தான் ஹிஜாப் டியூட்டோரியல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சரி ஓகே நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இந்த ஹிஜாப் ஸ்டைலை வந்து ரொம்ப டைம் எடுத்து ட்ரையல் அண்ட் எரர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட்டாக தான் வந்திருந்தது. ஸோ இது வியர் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வியர் பண்ணுவோம், மீத வச்சு வர மாதிரி வியர் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி ஹிஜாப் வியர் பண்ணுறது நம்ம அப்படியே வந்து அந்த ஷாலை திருப்பி பேக் சைடில் இருந்து ஹிஜாப் வியர் பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி வியர் பண்ணிவிட்டு ஸோ அந்த டிசைன் இருக்க பிளேஸில் இருந்து எடுத்து ஷாலில் வந்து ஒரு சைடு டிசைன் கொடுத்துட்டு ஒரு சைடு எம்டியாக இருக்கும் ஸோ இருக்க மாதிரி அப்பர் லேயரில் ஃபினிஷிங் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எதுக்கு மெயினாக ஹிஜாப் வாங்கி வியர் பண்ணணும், ஏன் ஹிஜாப் மட்டும் செப்பரேட்டாக அமௌண்ட் பே பண்ணி வாங்கணும் அப்படின்னா இது மட்டும்தான் ரீசன். ஹிஜாப்பில் மெஜாரிட்டியாக வந்து 2 சைடும் சேமாக தான் இருக்கும். எதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் பேக் வியர் பண்ணாலும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஃபைனலாக இந்த ஹிஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்க்கும்போது நல்லா இருந்தது. டு பி ஹானஸ்ட் எந்த ஒரு டுட்டோரியலும் பார்த்து நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. பிகாஸ் நானே வந்து தெரிஞ்ச ஒரு சில விஷயம் அண்ட் பிகினர்ஸ் அண்ட் இப்போ தான் ஹிஜாப் ஸ்டைலை நான் வந்து வியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.